எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பும் கூட உச்ச நட்சத்திரமாக இருக்கிற கமலஹாசனை சுற்றியே இருக்கிறது. தமிழக அரசியல் தலைவர்கள் மொத்தமும் அவருடைய பேச்சுக்களுக்கும் ட்விட்டர்ல வர கருத்துக்களுக்கும் எதிர்வினையாற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் கமலை சுற்றி சூழும் தமிழக அரசியல் அப்படிங்கிற அந்த தலைப்புல அரசியலுக்கு வருவாரா கமல் என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. கமலுக்கு அரசியல் வருமா என்கிற கேள்வியும் எதிர்த்தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. இது குறித்தெல்லாம் விவாதிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து இன்றைக்கும் கூட நேற்று கடுமையான விமர்சனங்கள், கடந்த சில நாட்களாகவே தமிழக அமைச்சர்கள் கடுமையான விமர்சனங்களை திரு கமலஹாசன் மீது வைத்துக் கொண்டிருந்தார்கள். நேற்று இரவு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில நேரடியாக ஒரு மோதல் களத்திற்கு வந்துவிட்டார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது அந்த அறிக்கை என்பது. தமிழக மக்கள், குறிப்பாக அவருடைய ரசிகர்கள், ஊழல் குறித்த விவரங்களை அரசுக்கு நேரடியாக அனுப்புங்கள் என்று அவர் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். அந்த கோரிக்கையின் ஊடாகவே தன்னை எதிர்த்து கடுமையாக விமர்சனம் செய்த தமிழக நிதியமைச்சர் திரு ஜெயக்குமார், அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு ஹெச் ராஜா இருவரையும் ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். அந்த விமர்சனங்களுக்கு மீண்டும் இன்று காலை அவர்கள் இருவருமே பதிலளித்திருக்கிறார்கள். திரு ஹெச் ராஜா கடுமையாக, இரண்டு பேருமே ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். நான் இந்தி எதிர்ப்பு காலத்திலேயே அரசியலுக்கு வந்துவிட்டேன் என்று சொல்கிற கமலஹாசன், அதற்கு பிறகு இந்தி படங்களில் நடித்தாரே, அப்போதெல்லாம் அவருடைய இந்தி எதிர்ப்பு குணம் எங்கே போனது என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். திரு ஹெச் ராஜா குறிப்பிடுகிறார், அவருடைய மகள் பெயரை ஸ்ருதி என்று வைத்திருக்கிறார், இவரெல்லாம் எப்படி பேச முடியும் என்று பல தனிப்பட்ட விமர்சனங்களாகவும் அது வந்து நிற்கிறது. அதன் தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் அதிமுகவினுடைய தலைவர்களும் தொடர்ந்து கமலஹாசன் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த விவாதம் தொடங்குகிறது. இந்த அமர்வில் நம்மோடு கலந்து கொள்கிறார்கள் அதிமுக அம்மா அணியின் சார்பாக வழக்கறிஞர் திரு வேலு கார்த்திகேயன், அதே போல பத்திரிகையாளர் திரு பரத், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு நாராயணன், நம்மோடு விரைவில் இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் திரு பரந்தாமன், அதே போல மதுரையிலிருந்து நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணிகண்டன். அனைவருக்கும் வணக்கம். திரு நாராயணன், உங்கள்கிட்ட இருந்தா தொடங்கணும். என்னதான் சிக்கல் உங்களுக்கு கமலஹாசனோடு? தொடர்ந்து இவ்வளவு தாக்குதல்களை அவர் மீது உங்களுடைய தமிழக தலைவர்கள் தொடர்ந்து, குறிப்பா அவர் மீதான விமர்சனங்கள் என்பது கடும் தாக்குதல்களாக, தனிநபர் தாக்குதல்களாக போயிட்டு இருக்கு. இல்ல, என்னதான் சிக்கல் கமலஹாசனுக்குன்னு தான் கேட்கணும் நியாயமா. ஏனென்று சொன்னால் நாம யாரும் இதை துவங்கலை. அவர் சில விஷயங்களை சொல்லும் பொழுது அதற்கான எதிர்வினையாக சில கருத்துக்களை சொல்கிறார்கள், அவ்வளவுதான். தொடர்ந்து கமலஹாசன் இன்று இல்லை, ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் கூட நான் போட்டிருக்கக்கூடிய சட்டையினுடைய நிறம், அதனால்தான் இவர்கள் என்னை எதிர்க்கிறார்கள்னு சொல்லி கருப்பு சட்டை போட்டிருந்ததை வச்சு சில விஷயங்களை சொன்னார். அப்போ கூட நான் சொன்னேன், இது நாங்கள் இதை தீக்காவெல்லாம் பார்க்கறது இல்லை, இப்போல்லாம் சபரிமலைக்கு மாலை போடுற சாமியை சரணம் ஐயப்பா தான் அப்படின்லாம் சொன்னோம். தவிர உங்க பிரச்சனைங்கிறது கொள்கை ரீதியா அவரோட இருக்கிற மோதலா? அப்படிதான். ஏன்னா தொடர்ந்து கமலஹாசனுடைய ஒரு நடவடிக்கைகள் என்பது இந்து மதத்தை கேவலப்படுத்தி அவமானப்படுத்துவது மட்டுமே தான் அவருடைய கொள்கையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்துக்களை பொறுத்தவரையில அவருக்கு இளிச்சவாயர்கள் என்று நினைப்பு. பகுத்தறிவு கொள்கையை தான் பேசுறேன் அவர் சொல்றாரு. பகுத்தறிவுன்னு சொன்னாலே இந்துக்களை கேவலப்படுத்துவது என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. பகுத்தறிவுன்றது அதுதான். ஏன் பகுத்தறிவு அல்லது இந்த மூட நம்பிக்கைகள் என்பது இந்து மதத்துல மட்டும்தான் இருக்குதா? இதுதான் தொடர் கேள்வியாகவே நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை எல்லாம் தெரிந்த கமலஹாசன், கவிதை எழுதும் கமலஹாசன் தொடர்ந்து அந்த மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை செய்வதற்கு தயங்கும் அல்லது பயப்படும் கமலஹாசன் தைரியமாக இந்து மதத்தை பேசலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல, அதுல நிறைய கேள்விகள் இருக்கு, அதை பத்தி பேசலாம். இப்போ சமீபத்தில் அவருடைய ட்விட்டர் கருத்து உங்களுக்காக வந்திருக்கிறது, உங்களுடைய தலைவருக்காக வந்திருக்கிறது. தமிழக பிரச்சனைகளுக்காக எந்த பிரச்சனைக்கு இவர் களத்தில் இறங்கி போராடினார்? நீட் பிரச்சனைக்கு இறங்கினாரா அல்லது தமிழகத்தினுடைய மற்ற பிரச்சனைகளுக்கு வந்தாரான்ற கேள்விக்கு ஒரு ட்விட்டர் பதில கொடுத்திருக்காரு. நாங்க பள்ளி படிப்பை முடிக்காதவன் நான், நீட்டின் கொடுமை புரியவில்லை, ஆனால் டெங்கு காய்ச்சல் புரியும், என் மகளுக்கு வந்தது, அதை கவனி அரசே, யாம் உன்னை கவனிப்போம். கமலஹாசன் எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைகளை, தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரே தீர்வாக, அவர்தான் சர்வரோக நிவாரணியாக திரு கமலஹாசனை உங்கள் கட்சியோ அல்லது அதிமுகவோ பார்க்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பொறுப்புல இருக்கிறவர்களுடைய பொறுப்பு என்ன இருக்கு? தமிழக பிரச்சனைகளை அவர்கள் பார்க்க மாட்டாங்களாங்கிற கேள்வி இல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, யாருக்கு வேண்டுமானாலும் அரசியலில் வருவதற்கோ அல்லது அரசியல் குறித்து பேசுவதற்கோ உரிமை இருக்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில். அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால்
ரஜினி அவர்கள் இந்த சிஸ்டம் சரியில்லை என்று பொதுவாக பேசும் பொழுது, ரஜினி அவர்கள் இந்த நான் ரஜினியை பத்தி தான் பேசுறேன், ரஜினி சிஸ்டம் பத்தி பேசும் பொழுது மற்ற மதத்தினுடைய எல்லா மதத்தினுடைய மனதும் புண்படாமல் ரஜினி அவர்கள் பேசும் பொழுது கமலுடைய நடவடிக்கை என்பது, அணுகுமுறை என்பது சற்றே வித்தியாசமாக இருக்கிறது. இது ஒரு சாராரை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை குறிவைப்பதாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, தமிழக சூழ்நிலை குறித்து பேசும் பொழுது அது ஜல்லிக்கட்டிலிருந்து எதுவாக இருந்தாலுமே இவர் ஒரு சாரார் பக்கமே பேசுவது போல தோன்றுகிறது. ஒரு செலிபிரிட்டி, நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஒரு செலிபிரிட்டி இது போன்று பேசுவது, ஒரு சாரார் பக்கம் பேசுவதுன்னா அந்த விமர்சனங்களை அவரும் தாங்கித்தான் ஆக வேண்டும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு நீட்டின் கொடுமை புரியவில்லைன்னு சொன்னா நான் என்ன கேட்கிறேன், பயங்கரவாதம் பத்தி தெரியாதே படம் எடுத்தாரா? அந்த விஸ்வரூபம் படம், இப்படி அவர் எவ்வளவோ சப்ஜெக்ட்ல படம் எடுத்திருக்காரு. அப்ப தெரியாத எதுக்கு படம் எடுத்தாரு? இப்படிலாம் பேசலாம். அதான் இது வினைக்கு எதிர்வினையாக போய்கொண்டுதான் இருக்கும். எனக்கு கேள்வி, நான் வரேன். நீங்க கமல் மீதான விமர்சனங்களை வைப்பதற்கான எல்லா உரிமைகளும் எல்லா நேரமும் உங்களுக்கு இருக்கு. அவர் இந்தி படத்துல நடிக்கலையா நீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. சரிதான். இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலந்து கொண்டதுனாலேயே நான் இப்ப டெல்லிக்கு போனேன்னா ஹிந்தி பேச மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இந்தி திணிப்பு தான் எதிர்த்தார் அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடா இருக்கு. ஹிந்தி திணிப்பை எதிர்த்த ஜெயலலிதா அவர்களும் டெல்லிக்கு போனா ஹிந்தி பேசியிருக்காங்க, தேவைக்கேற்ப இதெல்லாம் இருக்குது. உடனே நீங்க இந்தி படத்துல நடிக்கலையா அப்படின்னு கேள்வி எழுப்பது எந்த அளவுல அது சரியா இருக்க முடியும்? முதல்ல நான் ஹிந்தி கத்துப்பேன். அவர் சொன்ன அவருடைய இல்ல, அவர் என்ன சொல்றாரு, கான்டெக்ஸ்ட் என்ன? நீங்க அரசியலுக்கு வந்துட்டு பேசுங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் அரசியலுக்கு அப்பவே வந்துட்டேன், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போதே நான் வந்துட்டேங்கிறாரு. இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிற அடிப்படையில நான் போராடியதுங்கிறதுனால உடனே நீங்க இப்ப அவர்கிட்ட ஹிந்தி படங்கள்ல நடிக்கலையான்னு கேள்வி எழுப்பினா அது சரியான கேள்வியா இருக்கு. பள்ளி படிப்பே முடிக்காம ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் சொல்றாரு, நான் பள்ளி படிப்பே முடிக்காதன்னு. பள்ளி படிப்பை தான் எதிர்த்தேன். நான் கத்துக்கிறதெல்லாம் நீங்க கத்துக்க கூடாது, அது அப்படிதான் நீங்க இருந்தாதான் எனக்கு வியாபாரம் ஆகும்னு சொல்றதா கூட நான் எடுத்துக்கலாமே. இதுதான் பிரச்சனையே. தமிழகத்துல தொடர்ந்து இந்த ஹிந்தி திணிப்பு, நாங்கள் ஹிந்தியை திணிக்காதீர்கள் என்று சொல்பவர்களுடைய குடும்பங்கள் அனைத்துமே, அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவருமே ஹிந்தியை படித்துக்கொண்டு டெல்லிக்கு சென்று பதவியில உல்லாசமாக இருப்பதைத்தான் நான் பார்த்துக்கோ. யாராக இருந்தாலும் நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்லல. ஆனால் கமலஹாசனும் அதைத்தான் சொல்கிறார். கமலஹாசனும் அதைத்தான் சொல்கிறார். அவர் சொல்வது தவறு. ஹிந்தியை யாரும் திணிக்க முடியாது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நாம் ஏற்றுக்கொண்ட விதமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுல எல்லாருக்கும் எல்லாம் தெளிவாக இருக்கு. நம்ம தொடர்ந்து சட்டத்தை மீறி யாரும் செய்ய முடியாது. நான் வரேன் தொடர்ந்து பேசுவோம். பரத், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விமர்சனங்களை, கமல் மீதான விமர்சனங்கள்? சார், இது செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்லுவாங்கல்ல சார், அந்த செலக்டிவ் அம்னீஷியா தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு உனக்குன்னு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி தே ஆர் சேனலைசிங், அதை கமல் மேல திணிக்கிறாங்க. இன்னைக்கு அவர் அரசியல் கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டைமிங் கேட்குறாங்க, இந்த டைமிங்ல சொல்லணுமா இதுன்னு? சார், ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வேற ஒரு விஷயத்துக்காக வச்சிருக்கும் போது மைக்கை நீட்டி ஒரு மீடியா மேன் கேட்கும் போது he has to answer something. அப்போ அந்த ஆன்சர் சொன்ன உடனே இந்த டைமிங் கரெக்டா? அதே மாதிரி சார் சொன்னதுக்கு தான் இன்னொன்னு சொல்றேன். ஒரு பெரும்பான்மை சமூகத்தோட மனசை புண்படுத்திட்டாரு, எப்பயுமே அதை பண்ணிட்டு இருக்காருன்னாங்க. உங்களுக்கு எனக்கும் தெரியும், நான் பேர் சொல்ல விரும்புகிற விஸ்வரூபம் எதனால பிரச்சனை சந்திச்சதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அது என்னென்னலாம் ஆச்சுன்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இது என்னன்னா, அதே மாதிரி ஹிந்தி திணிப்பு சார், ஒரு கலைஞனுக்கு மொழி கிடையாது சார். நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம், கலைஞனுக்கு மொழி எது? அப்போ ஹிந்தி படத்தில் நடிச்சுட்டு வரதுனால உடனே நான் என்னுடைய கொள்கைகளை விட்டுட்டேன், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதும் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் சார். ஆனால் அவரை பொறுத்து மட்டும் அவர் அரசியலை நோக்கி போல சார், அரசியல் தான் இப்போ அவரை இழுத்துட்டு இருக்கு சார். அதுதான் உண்மை, நம்ம அதை ஒத்துக்கணும். இன்னைக்கு எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் அவர் மேல போட்டுட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நிறைய டைவர்ஷனரி டாக்டிக்ஸ், நிறைய விஷயங்கள். அந்த டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் தான் திரு கமலஹாசனும் செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். அவர் மீது இருக்கிற விமர்சனங்கள் வேறாக இருந்தது. அவர் அந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. சேரி பிஹேவியர்ல தொடங்கி பல விஷயங்கள்ல அவர் அதை அங்கிருந்து நேரடியா அதுக்குள்ள கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கல, அதுல இருந்து ஒதுங்கி போயிட்டாரு, இப்படி எல்லாம் விமர்சனங்கள் வந்த போது நேரடியா நீங்க ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டாரு. இப்ப முழுமையாக அரசாங்கத்தின் மீதான ஒரு இப்ப அந்த ஊழல் அப்படின்னா செலக்டிவா தான் அவரும் பேசுவாரா? நீங்க சொன்னீங்க செலக்டிவ் அம்னீஷியா ஆயிடுச்சுன்னா அந்த ஊழல் பற்றிய செலக்டிவா தான் அவருடைய விமர்சனங்கள் இருக்குமாங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படும். இல்ல சார், ஆக்சுவலா அந்த ஊழல் அப்படின்ற டாபிக் வந்தப்ப இது செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்ல முடியாது. அவரை பொறுத்த மட்டும் என்னன்னா, அந்த ப்ரோக்ராம்ல அது சம்பந்தமான விஷயங்கள் ஆரம்பிச்சு அது வேற எங்கேயோ போய் வேற எங்கேயோ முடிஞ்சது. இது வார் ஆஃப் வேர்ட்ஸா கண்டினியூ ஆகி எஸ்கலேட் ஆகும்போது தான் பிரச்சனை வருது. ரெண்டாவது இன்னொன்னு சொன்னீங்க, நீங்க அவர் சொன்னது ஆளுங்கட்சி ஊழல் இருக்குன்னு தான் சொன்னாங்க.
ஸோ அப்போ சம்பந்தப்பட்ட ஆளுங்கட்சி ஆட்கள் தான் பதில் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு மிச்ச எல்லாரும் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு வந்து ஜாமீன் வாங்குற மாதிரி நிறைய பேர் வந்து நீ அப்படி பண்ண, நீ அங்கதான் நமக்கு அந்த டவுட் வர ஆரம்பிக்குது. அப்போ நான் உன்னை கேள்வி கேட்டா நீ பதில் சொல்ற, ஆனா உனக்கு ஆதரவு இன்னொருத்தர் வந்து உனக்கு முதுகெலும்பு இல்ல, நீ பயப்படுற, இந்த நேரத்திலே இதை சொல்றேன்னு சொல்லும் போதுதான் இது வந்து ஒரு எனாக்ட் பண்றாங்களோ, இந்த இஷ்யூ டைவர்ட் ஆகுதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. என்ன கேட்டா நான் பதில் சொல்லிட்டு போறேன் சார், எனக்கு இன்னொருத்தர் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இஷ்யூ. அண்ட் இன்னொன்னு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வருவார்ன்ற வந்தப்போ அவர் தமிழன் இல்ல வரக்கூடாதுன்னா பலவிதமான சர்ச்சைகள் வந்தப்போ அது தப்பு, அது எப்படி தனி மனுஷனுக்கு சுதந்திரம் இருக்கான், வந்தா வரட்டுமே, அதையும் தடுக்கிறீங்கன்னு சொன்ன ஒரு சில பேர் இன்னைக்கு வந்து இல்ல ஒரு சில பேர் ஒரு நேரா சொல்ல வேண்டிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஏன் இப்ப ரெட்டை நிலைப்பாடு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வர உங்களுக்கு வர நிச்சயமா அதுக்கான பதில் நீங்க கொடுக்கலாம் திரு நாராயணன். நிறைய நேரம் இருக்கு, 2 மணி நேரம் நம்ம விவாதிக்க போறோம், அதனால நேரம் நிறைய இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அதே ஆட்கள் வந்து ஹிந்தி திணிப்பு அன்னைக்கு பண்ணிட்டாரு, அவர் பண்ண நிலைப்பாடு தப்பு, மதத்தை புண்படுத்திட்டாரு, அதனால வரக்கூடாது, அவருக்கு தெரியுமா அரசியல். இப்போ யாருக்குமே அன்டெஸ்டட் கமாடிட்டி சார், ரஜினிகாந்த் ஆகட்டும் கமல் ஆகட்டும். யூ புட் தம் இன் தி பிளேஸ். அவங்க வரேன்னு யாருமே சொல்லல. ஒருத்தர் வருவேன் வரமாட்டேன்ற ஒரு டைலமால டில்லி டாலில இருக்காரு, இன்னொருத்தர் அதை பத்தி சொல்லவே இல்லை. பட் இஸ் என்ஜாயிங். ஐ மீன் ஐ அஸ்யூம் ஆஸ் அ ஜர்னலிஸ்ட் நான் அதை பார்க்கும்போது அவருக்கும் அது ஒரு பிடிச்ச விஷயமா தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நான் இருந்தேன். அது வந்து கபடி பிரஸ் மீட்ல பகடி பண்ணியிருக்காரு அவர். என்னன்னா ஒருமையில பேசுற இடத்துல இந்த அணிக்கு பேரை பன்மையில வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சிரிச்சப்போ அங்க குழுமி இருந்த அத்தனை நிருபர்களும் கை தட்டி சிரிச்சாங்க. முடிக்கும் போதும் அவர் எல்லாரும் இந்நாட்டு மக்கள் அப்படின்றாரு. சோ இஸ் an actor sir, he'll play to the gallery. Right. Okay. நோட் பண்ணீங்க பேசலாம். தமிழிசை சொன்னாங்கன்னு நீங்களும் சொன்னீங்க. தமிழிசை இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, கமலஹாசன் அரசியலுக்கு வருவதில் எந்தவித தவறும் இல்லை, வரவேற்கிறேன். ஆமா, இது வார் ஆஃப் வேர்ட்ஸ் அதுல நான் சொல்லல, அவங்க அவர் சொன்னதுக்காக நான் சொன்னேன். அதுல நிறைய இருக்கு. திரு ரஜினிகாந்த் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்ன போது அதற்கு நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றினீர்கள்? அதே சிஸ்டம் சரியில்லைங்கிற கருத்தை நான் ரஜினிக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னு கமல் சொல்லும்போது இல்ல திமுகவுக்கு ஆதரவாவா இல்ல உங்களுக்கு கொள்கை ரீதியாக எதிராகவா? எதிரானவர் சந்தேகம். சரி, அப்ப திமுக உங்களுக்கு கொள்கை எதிரியா இருக்குன்னு உங்களுக்கு பெரிய விமர்சனமே என்னன்னா அப்படி இருக்கா திமுக? உங்கள்கிட்ட வர அதை பத்தி அந்த கேள்விகள் இருக்கு. திரு கார்த்திகேயன் ஒரு அரசாங்கத்தின் மீது விமர்சனத்தை முன்வைக்கிறார். அப்படியான ஒரு விமர்சனம் வரும்போது அந்த விமர்சனத்துல ஏதாவது கருத்துக்கள் இருக்குதா, அதுல சரி பண்ணி கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குதான்னு பார்க்காம அவரை தனிநபர் தாக்குதல் இறங்குறது அமைச்சர்களுக்கான அழகாது. அரசியலுக்கு முதல்ல கமல்ஹாசன் வர்றங்கிறத நாங்க வரவேற்கிறோம். வராரா வரலையா யாருக்கும் தெரியல. நான் என்ன சொல்றேன், அவர் வந்தா பயந்துகிட்டு நாங்க என்னமோ வேணான்னு சொல்ற கருத்து மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறாங்க. முதல் அது தவறு ஒண்ணு. அடுத்தது விமர்சனத்துக்கும் குற்றச்சாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு விமர்சனம் வைக்கிறப்போ ஒரு குற்றச்சாட்டோட சேர்த்து வைக்கிறாருன்னா அதுக்கு ஆதாரம் தேவை. இது மாதிரி அடிப்படை விஷயங்கள் அத்தனையுமே ஒதுக்கி தள்ளிவிட்டு அதை விட அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஆதாரம் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரோட நேத்து அறிக்கையில சொல்றாரு. தொலைக்காட்சி ஊடகங்கள்லயும் மற்ற ஊடகங்கள்லயும் வெளியில வர்ற விஷயங்களை பார்த்தாலே தெரியுமே, இதுக்கு நான் தனியா என்ன சொல்றேன். ஒரு லைன்ல இப்ப அவர் எதற்காக பேசினார் என்பதை விட எதற்காக ஏன் பேசவில்லை அப்படிங்கிற விவாதத்தை சேர்த்து விவாதிச்சு அந்த தலைப்பு கரெக்டா இருக்கும். இப்ப எதற்காக பேசினார்ங்கிறத விட கமலஹாசன் நேத்து நடிச்சு இன்னைக்கு வந்த படத்துல இந்த ஹீரோ கிடையாது. அவரு 50 வருடத்திற்கு மேல திரைப்படத்தில் இருக்காரு, சமுதாயத்தை பார்த்துட்டு இருக்கவரு. எதற்காக ஏன் பேசவில்லை, இவ்வளவு காலம் ஏன் பேசவில்லை அப்படிங்கிறதை நம்ம இணைத்துதான் பேச வேண்டும் இல்லையா? பல்வேறு காலகட்டங்களை நம்ம தாண்டி வந்திருக்காரு அவரும். அதனால அவர் பல்வேறு காலங்களில் மௌனமா இருந்த பிறகு இப்போ ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு சொல்றதா எங்களுக்கு வந்து வியப்பா இருக்கு. அதே நேரத்தில் அவர் யாரும் சார் சொன்ன மாதிரி சார்ந்து இருக்காரோ. பிரச்சனைகள் உச்சத்துக்கு வரும்போது நிறைய பேர் பேச வருவாங்க. நீங்க வந்து பொதுமக்கள் பல பேரும் ஏன் பேசல ஏன் விமர்சிக்கலன்னு கேக்குறோமா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது தேர்தல் உச்சமாக இருக்கிறதுங்கிறத குறிப்பிட்டு சொல்ல மாட்டேங்கிறார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற நிலவுகிற பல்வேறு அரசியல் விஷயங்கள்ல இருந்து பலருக்கும் பல விமர்சனங்கள் இருக்கிறது. அந்த விமர்சனம் கமலுக்கும் இருக்கலாம். கமலுடைய விமர்சனமே குற்றச்சாட்டாக மாறி இருக்கிறது. அந்த ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டாக அதை வைக்கிறார். அதுதான் உங்களுடையது. நீங்க குற்றச்சாட்டு சொல்றப்ப அதுக்கு மறுத்து சொல்றதுக்கூடிய அமைச்சர்கள், இது மாண்புமிகு அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம். அம்மா அவர்கள் 6 வருடங்கள் எல்லா அமைச்சர்களுமே அம்மா அவர்களால் வந்து பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே விமர்சனங்கிற போர்வையில் வைக்கிறப்ப அதற்கான ஆதாரத்தோட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வச்சாதான் அதுக்கு வந்து குற்றச்சாட்டு. இப்ப சொல்லிட்டு பொதுவா சொல்லிட்டு நேத்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அமைச்சர் செல்லூர் ராஜு இன்னைக்கு பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, நிறைய விமர்சனங்கள் வழக்கம் போல கமல் மீதான விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு சொல்றாரு, எங்க அம்மா ஒருத்தர் இல்லாததுனால எல்லாரும் எங்களை வந்து இப்படி பேசுறாங்க, அம்மா வடிவேலு கணக்கா இப்படி வந்து எங்களை ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்றாரு. அப்படியான ஒரு நிலை இருக்கு. அது அப்படின்னு எடுத்துக்கூடாது. மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருந்த அரசியல் வெற்றிடத்தை
இடத்துல அம்மா இல்லாதது இப்போ ஒரு பெரிய வெற்றிடம், அது யாரும் ஒத்துக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை வந்து நாங்க வந்து மிகப்பெரிய தலைவராக ஒரே நாளில் யாருமே உருவாக முடியாது. தலைவருக்கு அப்புறம் அம்மாவே ஒரே நாளில் ஒத்துக்கல, அம்மாவும் அதற்கான போராட்டங்கள் பண்ணி தான் அம்மா தலைவராக வந்தாங்க. அதுமாதிரி நீங்க அம்மாவுக்கு பிறகு ஒரே நாளில் யாரும் எங்களுடைய செயல்பாடு, ஆட்சியத்தோட செயல்பாடு, மக்களுக்கு நாங்க செய்ய போற திட்டங்கள், இதை வச்சு தான் எங்களுடைய அங்கீகாரம் இனிமேல் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறப்ப அது மாதிரி அம்மா இல்லாத இந்த காலகட்டம் சொல்ல வருது. ஏன்னா அம்மா முதலமைச்சராக ஆகஸ்ட் மாதம் இருந்தாங்க. அதன் பிறகு இந்த குற்றச்சாட்டை அவர் சொல்லும் பொழுது இது கேள்வி இயற்கையாக வரும். அவங்க இருந்தபோது தான் நீங்க வந்து அவங்க நான் நேற்றுக்கு நிகழ்ச்சியிலும் குறிப்பிட்டேன், அந்த 5 ஆண்டுகள்ல எத்தனை முறை பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. இந்த இவருக்காக மட்டுமே அரை மணி நேர பத்திரிகையாளர் சந்திப்புக்கு கொடநாட்டில இருந்து இங்க வந்திருந்தாங்க. ஆமா, அப்ப அப்போதும் அவர் அந்த நெருக்கடியை எதிர்கொண்டுதான் இருந்தாரு. நீங்க வந்து புதிதாக அவங்க இருக்கும்போது நெருக்கடின்னு கிடையாது, அவரால் ஏற்படுத்தி கொண்ட நீங்க சிறுபான்மை சமுதாயத்தை வந்து இந்த 96ல ரஜினிகாந்த் குரல் கொடுத்தார், அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்ததுன்னு சொல்றல. ரஜினிகாந்திற்கு முன்னதாக கமலஹாசனும் குரல் கொடுத்தார், அது பெருசா பேசப்படலன்னு வேணா சொல்லலாம். அந்த நிகழ்ச்சியை நான் சொல்றேன், அப்போதும் அவர் விமர்சிச்சிருக்கிறாருன்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். அவரால் உருவாக்கப்படுகிறது, அவரால் நல்ல சமுதாயத்தில் அமைதியான சூழல் போயிட்டு இருக்குன்னா ஒரு தனியார் நிகழ்ச்சி ஒரு சேரின்னு ஒருத்தை கிளப்பி விடுறாரு. இது எதற்காக சொல்கிறேன் என்றால் எந்த ஒரு அது எந்த அவர் நினைச்சது 24 மணி நேரம் நேரடி லைவ் பண்ணல. அந்த தனியார் தொலைக்காட்சி நடக்கிற நிகழ்ச்சியை 24 மணி நேரம் அவங்க ஒளிபரப்புறது இல்லையே, எடிட் பண்ணி தானே ஒளிபரப்புறாங்க. இவர் இப்படி ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் பரத் வந்து தெளிவா சொன்னாருங்க. அவர் இஸ் an actor, அவர் பிளேயிங் டு த கேலரி. நீங்க வந்து ஒரு அமைச்சர்களாக இருக்கிறவர்களுக்கு பொறுப்பு அதிகம், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். அவங்க அந்த மாதிரி அதுக்கு எதிர்வினை ஆற்றுறது இருக்குல்ல. ஒரு 7-8 பேர் வந்து இதுக்கு ஒரு எதிர்வினை, அதுல எல்லாரும் தனிப்பட்ட முறையில் அவருடைய வாழ்க்கையை குறித்து கேள்வி எழுப்புறது அல்லது அவரை தனி உரிமையில பேசுறது, இப்படியான விஷயங்கள் வரும்போது ஒரு பதட்டம் வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த இந்த ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத, நீங்களே சொல்றது அவர்கள் இல்லாத ஒரு வெற்றிடத்தை நிரப்புவதில் நிறைய பேர் உள்ள வராங்களா அப்படிங்கிற பதட்டம் எல்லாரும். அதாவது அம்மா இல்லாத ஒரு வெற்றிடம்ங்கிறது உண்மைதான். அதை மாண்புமிகு அம்மாவோட இடத்தை உடனடியே யாராலையும் நிரப்ப முடியாது, அதை நாங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டிய அதுல இருந்து மாற்றுக்கிறது. ஆனால் இன்னைக்கு இவர் எடுத்திருக்கிற இந்த ஒரு ரோல் இப்ப எடுத்திருக்காரு பாருங்க, புதுசா நான் ஒரு விஸ்வரூபம், இப்போ ஒரு விஸ்வரூபம் 2ங்கிற மாதிரி விஸ்வரூபம் 3 எடுத்திருக்காரு பாருங்க. இந்த விஸ்வரூபம் 3 எங்க அமைச்சர்கள் ஏத்துக்கிறீங்க. ஆமா ஆமா, இது ஒரு விஸ்வரூபம் மீன்ஸ் அந்த விஸ்வரூபம் சொல்ல பிரச்சனைக்கான விஸ்வரூபங்கள். அதாவது எந்த ஒரு விஸ்வரூபம் 1 எடுத்தப்பையும் சரி, ஒரு சிறுபான்மை மக்களே ஒரு பெரும்பான்மை மக்களே சண்டை வரக்கூடிய செயலாவோ இல்ல மக்கள்கிட்ட ஒரு நக்சல் தீவிரவாத எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படி எல்லாமே கொண்டு கூடிய அளவுக்கு ஒரு புதிய கருத்தை புதுசா ஒரு இடைவேளை எடுத்துட்டு வரலாம். ஒரு கேள்வி பொதுவாக வைக்கப்படுறது, எளிய மக்கள் விமர்சித்தால் அவர்கள் மீது குண்டர் சட்டம், நடிகர்கள் விமர்சித்தால் அவர்களுக்கு சுயநல பட்டம் அப்படின்னு கொடுக்குறீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நடிகர் கமலஹாசன் அரசியலுக்கு வருகிறாரா அல்லது அவருக்கு அரசியல் வருமா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிற பட்சத்தில் இப்போ அவருடைய ஒரு சமீபத்திய ட்வீட் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாகவும் வந்திருக்கிறது. தமிழ்ல அவர் போட்டிருந்த விட ஆங்கிலத்தில் அந்த ட்வீட்ல இன்னும் கொஞ்சம் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஹை ஸ்கூல் டிராப் அவுட் மே நாட் பர்சீவ் நீட் ப்ராப்ளம் பட் டெங்கு ஐ நோ மை சைல்டு ஆல்மோஸ்ட் டைட் ஆஃப் இட் ஒர்க் ஆன் இட் டிஎன் கவர்மெண்ட் இஃப் அனேபிள் மூவ் அசைட். இந்த டெங்கு பிரச்சனையில நீங்க என்னுடைய மகள் கிட்டத்தட்ட உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிட்டு வந்தாங்க, இதுல நீங்க வேலை பாருங்க அப்படின்னு நேரடியாக தமிழக அரசாங்கத்தை குறிப்பிட்டு மென்ஷன் பண்றாரு. அப்படி இல்லைன்னா ஒதுங்கிருங்க அப்படிங்கிறாரு. உங்களால செய்ய முடியலன்னா ஒதுங்கிருங்க, இஃப் அனேபிள் மூவ் அசைட் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. கார்த்திகை ஒதுங்கி இருக்கணும். ஒரு இன்னைக்கு எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் இப்போ இந்த டெங்குல இந்த ஒரு மாதங்களில் எத்தனை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, எத்தனை அரசு மருத்துவர்களுக்கு வந்து தேவையான அத்தனை மருந்துகள் கொடுத்து இன்னைய தேதியில் ஒரு இறப்பு கூட நீங்க சொல்லியிருக்காங்க. இந்த தினசரியில் படிச்சீங்களா? எங்களுடைய அரசாங்கம் அம்மாவுடைய வைரஸ் காய்ச்சலுக்கு பலியானவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் இன்னைக்கு 6 பேர். டெங்குன்னு சொன்னதுனால இல்ல, வைரல் அதான் வைரஸ் காய்ச்சல் இன்னைக்கு என்ன பதிவு செய்யப்படுகிறதுன்னு இருக்கு. சமீப காலங்கள்ல 5 ஆண்டு காலங்கள்ல வைரஸ் காய்ச்சல் அப்படின்னு அதனால பலியாகிற எண்ணிக்கைன்னு ஒண்ணு வருது. டெங்குன்னு ரெஜிஸ்டர் ஆகுதாங்கிற கேள்வி இருக்கு. நேற்றைக்கு திருச்சியில 11 டெங்கு கேஸ் வந்து அபிஷியலா சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் அந்தந்த பகுதிக்குள்ள மருத்துவமனை நீங்க தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா போர்க்கால அடிப்படையில அந்த எங்களுடைய முழுசா மறுக்கல, அதுக்கான வேலைகள் நடக்குது, இதெல்லாம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க இதுல கவனம் செலுத்துங்க, நீட் பிரச்சனை உள்ளிட்ட விஷயங்களை கவனிங்க, அதை விட்டுட்டு ஏன் மேல பாயறது எது என்ன அப்படிங்கறது அதனுடைய நீட் விவகாரத்தில் ஒரு ஆதரவா குரல் கொடுத்திருக்கலாம். அதுல 85 விழுக்காடு கொண்டு வந்து கொடுக்கணும், தமிழ்நாட்டு மாணவர்களை காப்பாற்றுறது நாங்கள் கொண்டு வந்தோம், அதை ஆதரிச்சு எங்களை சொல்லியிருக்கலாம். எந்த விதமான நல்ல இன்றைக்கு கூட 5 அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு டெல்லிக்கு சென்று பிரதம மந்திரி சென்று எல்லாத்தையுமே இந்த நீட்டுக்கான தமிழக மக்களுடைய மாணவருடைய உரிமையை வந்து இன்னைக்கு போராடி வாங்கணும்னு நின்றுட்டு இருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு இடத்துல நீதிமன்றத்துக்கோ இல்ல இதே மாதிரி இப்ப நீங்க வந்து இந்த 5
அமைச்சர்கள் போய் போராடி வாங்க வேண்டிய நிலை இருக்கிறதா, அல்லது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு உங்கள்கிட்ட வாக்குகள் கேட்ட போது இதை ஒரு கண்டிஷனா ப்ரீ கண்டிஷனா வச்சு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாமே? அதாவது இது அதற்கு முன்பே இந்த கண்டிஷன்ங்கிறது பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அதற்கு முன்பே முதலமைச்சர் சந்தித்த போது இதற்கான விதிவிலக்கு கேட்டிருக்காங்க. மத்திய அரசு வந்து அது வந்து ஆலோசிச்சு எங்க சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. கோரிக்கை தான் இப்ப நீங்க வந்து கோரிக்கையாக வைப்பதற்கும் ஒரு நிபந்தனையாக வைப்பதற்குமான வித்தியாசம் இருக்கிறது. அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இதை எப்படி அணுகி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இயல்பா வருது. இல்ல அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இருப்ப முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு முறை 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்துல வந்து இதுக்காக குரல் எழுப்பியிருக்காங்களா? மைய மண்டபத்தில் குரல் எழுப்பாமல்ல, பிரதம மந்திரி யார்கிட்ட சொல்லணுமோ அவர் சம்பந்தப்பட்டவரிடம் அழுத்தம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அதை நெருக்கடி எப்படி கொடுப்போம் நம்ம இதுக்கு முன்னாடி பல நேரங்களை பார்த்துக்கோம். நெருக்கடிக்கும் அமைச்சரவையில பங்கு வேணும் மிரட்டலுக்கும் வித்தியாசம் இல்லை. நாங்க மிரட்டி பழகல. சரி, நான் வரேன். அழுத்தம் கொடுத்து தான் பழகி இருக்கோம். ரைட், நான் வரேன். திரு பரந்தாமன், இந்த தொடர் நிகழ்வுகள்ல திரு கமலஹாசனை முழுமையாக ஆதரிக்கிற கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்க முடிகிறது. பல கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க, பல எதிர்க்கட்சிகளும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆதரவு என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறதுனால எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய பார்வையில் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திமுக பிரதானமாக இதை ஆதரிக்குங்கிற மாதிரி ஒரு பார்வை ஏற்படும். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர்கள், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒருமித்த திரு கமலஹாசன் அவருடைய கருத்துக்கு இந்த அமைச்சர்கள் சொல்லக்கூடிய அந்த துணி எல்லாவற்றையும் கண்டித்திருக்கிறார்கள். அமைச்சருடைய கருத்துக்களுக்கு கண்டிப்பு, கமலஹாசன் அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு வரவேற்பு சொல்லியிருப்பதற்கான காரணம் என்னவென்றால், இந்திய நாட்டில் திரு கமலஹாசன் நன்றி தெரிவித்தது திரு ஸ்டாலினுக்கு. ஏன்னா முதல்ல ரியாக்ட் பண்ணே ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாரு, பிறகு இது இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கலாமா கூடாதா அப்படின்னு நான் வரல. இது இந்த மாதிரியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கேள்விக்குள்ளாக்குறது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இந்த நிகழ்வுகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து பார்க்கப்படுகிறது. முரசொலி விழாவுக்கு அழைப்பு கொடுக்குறீங்க, அவர் வருகிறார், விருந்தினராக சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். அப்படிங்கும் போது இதையெல்லாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற கேள்விதான். இல்லை, அதாவது ஒரு படி மேலே போய் நான் சொல்லலாம். இந்த முரசொலி விழாவுக்கு வந்து அழைப்பு விடுக்கிறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த நிகழ்வுலாம் வர்றதுக்கு முன்னாடியே ஏறத்தாழ ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடியே நாங்கள்லாம் முடிவெடுத்தது தான். அது எப்படி நடத்தணும், என்ன மாதிரியான விழாக்கள் நடத்தணும், இதுக்கு முன்னாடி முரசொலி விழாக்களை விட இது வந்து பவள விழான்றதுனால ஒரு வேறு விதமான ஒரு கோலத்தில் நடத்தணுன்ற எடுத்த முடிவு. ஏனால் உள்ளிருந்து பார்த்தவன்றனால நான் அதை ஒன்றும் ஆதாரத்தோட என்னிடத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக இது ஒரு கோயின்சிடென்ஸ் அவ்வளவுதானே தவிர ஒரு பக்கம் நீங்க வந்து சில நடிகர்களை விருந்தினர்களாக அழைப்பதும் பார்வையாளர்களாக அழைப்பதும் அல்லது பங்கேற்பாளர்களாக அழைப்பதுங்கிறது இருக்கு. அதுல கமலஹாசன் அதுல சிறப்பு விருந்தினராக மேடை ஏறுகிறதுக்கு வராரு அப்படின்னா அவர் ஏற்கிற விஷயம் இருக்குல்ல, அதுவும் இதோட சேர்த்து பார்த்து. ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நாங்கள் இது போன்ற அழைப்பு விடுத்திருக்கிறோம். முன்னணி நடிகர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு அழைப்பு. ரஜினிகாந்த் மேடை அப்படின்னா உங்களை போன்ற ஊடகங்களையும் அழைத்து அதற்கான நிகழ்வுகளை நடத்துவதற்காக இருக்கிறோம். இது வந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ஆக இதற்கு அதற்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன பேசிஸ்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு தனி மனிதன் தன்னுடைய கருத்தை சுதந்திரமாக எடுத்து சொல்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லியிருக்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்றாங்க. அதை வந்து முதல்ல எங்களுடைய கட்சியினுடைய செயல் தலைவர் ரியாக்ட் பண்ணதுனால அவர் ட்விட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறத தவிர எனக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னபோது அடுத்தடுத்த நொடிகள்லாம் பிற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் திரு கமலஹாசன் அவர்கள் சொன்ன கருத்துக்கு வரவேற்று ஆட்சியாளர்கள் சொன்ன கருத்துக்களை அந்த தொனியையெல்லாம் கண்டித்திருக்கிறார்கள். ஆக நாம் இப்படிதான் பார்க்க வேண்டுமே தவிர ஏதோ திமுக முதலில் அவருக்கு திரு கமலஹாசன் அவர்கள் நன்றி சொன்னதுனால தொடக்கத்திலிருந்து அவர் திமுகவுடைய ஆதரவு நிலை எடுப்பதுங்கிறதுனாலேயே நாங்கள் எதிர்க்கிற ஒரு சூழல் இருக்குங்கிறார். அவர் ஒன்னும் திரு ஜெயக்குமார் இன்னைக்கு குறிப்பிடுறாரு திமுகவினுடைய ஊதுகுழலாக கமலஹாசன் இருக்கிறார் அப்படிங்கிற கருத்தையும் விமர்சனம். இன்னொன்னு சொல்றாரு, திரு பன்னீர்செல்வத்துக்கு அவருக்கு இது பண்றதுக்காக அவரை லிஃப்ட் பண்றதுக்காக கூட இவங்க இப்படி பண்றாருன்னு திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன கருத்துக்களும் வந்திருக்கு. சார், இப்போ நான் என்ன கேட்கிறேன், டைரக்டா கேட்கிறேன் சார், எங்கேயாவது திரு கமலஹாசன் அவர்கள் அதிமுக மோசம், இந்த ஆட்சி சரி கிடையாது, அடுத்த முறை திமுகவுக்கு கொண்டு வாங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க, திமுக கொண்டு வாங்க, நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஆட்சி நீடிக்க கூடாது, உடனடியாக எல்லோருமான கருத்து தான் சொன்னார். எல்லோருமான கருத்து தான். நீங்களே திரு கார்த்திகை சார், நீங்களே விவசாய பிரச்சனைக்காக எந்த ஊடகமும் செய்யாத, எந்த ஊடகவியாளரும் செய்யாத, எந்த செய்தியாளர் ஆசிரியரும் செய்யாம நீங்க பல மணி நேரத்தை செலவழித்து இந்த விவசாய பிரச்சனைக்காக நீங்க போராடி இருக்கீங்க, போய் நீங்க செய்திகளை கவர் பண்ணிருக்கீங்க.
உங்களுக்கு உள்ளுணரவே தோணுது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அந்த நாட்டுல இருக்குமே. நீங்க இன்னைக்கு வெளிப்படையா சொல்லாம முடியாம இருக்கலாம். எங்களோட உள்ளுணர்வு இருக்கும். ஒரு பத்திரிகையாளர் பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறோம். அரசாங்கம் அதுக்கு உடனடியாக வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அன்னைக்கு அமைச்சர்கள் இறங்குனாங்க, வேலை நடந்துச்சு. அன்னைக்கு 11 மணிக்கு உடனே அமைச்சர் இருந்தாங்க. என்னோட கேள்வி அமைச்சர் அதுல ஒரு கேள்வி இருக்கு. நீங்க உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கும்போது அது 5 ஆண்டுக்கு ஒரு மேண்டேட் இருக்கும்போது அதை 5 ஆண்டுகள் நீடிக்க விடுறது சரியா அல்லது உடனடியாக இன்னொரு தேர்தல் வேணுங்கிறதா உங்க நிலைப்பாடா? சார் அது அந்த நீங்களே அதை கேட்கலையே. இல்ல நாங்களே கேட்கலையா? எங்களுடைய சட்டமன்றத்துல எங்களுடைய சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவரும் துணைத் தலைவரெல்லாம் பேசுகிற போது நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது இது குதிரை பேர ஊழல் பண்ணக்கூடிய அரசாங்கம், இது நீங்க குதிரை பேரத்தால் இந்த ஆட்சியை முட்டு கொடுத்து வச்சிட்டு இருக்கீங்க, அதனால இந்த அரசாங்கம் இருப்பதற்கு தார்மீக பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டு இருக்கோமே. 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்வதற்கு மக்கள் பொறுப்பு கொடுத்திருந்தாலும் கூட, சட்டத்தில் அது இருந்தாலும் கூட, அதற்காக ஒரு ஒருமே விஷயம், ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் அப்படி என்றால் மறைமுகமா நம்ம 356 வேற எப்படி வர முடியும்? ஒரு அரசாங்கம் 5 ஆண்டுகள் நீடிக்கிறது ஒரு விஷயம். குறைந்தபட்சம் அந்த அரசாங்கத்திற்கான ஆதரவு குறையும் போது அந்த அரசாங்கம் கவிழும். அப்படி இல்லைன்னா வேற என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க சார்? நீங்க 356 பிரிவு மட்டுமே நீங்க மனசுல வச்சுக்கிட்டு பேசக்கூடாது சார். ஒரு சட்டத்துக்கு புறம்பாக ஒரு ஆட்சி நடக்குது. நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு துறையிலும் எந்த ஒரு நிலையிலும் ஒரு உரிய பாதுகாப்போ இல்ல உரிய முறையோ அரசனுடைய வழி ஆட்சி கோல் சரியில்லைன்ற போது பொதுமக்கள் வீதிக்கு போராடும் போது ஆட்சி மாற்றத்துக்காக குரல் கொடுக்கிறது எல்லாம் 356. அது நீங்க பேசல. நான் என்ன சொல்றேன், ஒரு எதிர்க்கட்சியாக உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த ஆட்சி இப்படி எல்லாம் மக்களுடைய தனிமனிதனுக்கு உரிமை இருக்கு சார். அப்படியான விமர்சனங்கள் வைக்கலாம். இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்பதெல்லாம் அரசியலா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். ஆமா, எக்ஸிகியூஷன்ல அப்படியான விஷயத்துக்கு நீங்க வரீங்களா? நீங்க என்ன பண்றோம், ஆளுநர்கிட்ட போறீங்க, உங்களுடைய மனு கொடுக்கறீங்க, போராடுறோம், மத்திய அரசாங்கத்திலயோ சட்டமன்றத்துல நாங்க வெளிநடப்பு செய்றீங்க, பெட்டிஷன்ஸ். இதுதானே நடைமுறை. அது அரசியல் கட்சிக்கு உண்டான, அது அரசியல் டெமோக்ராட்டிக் வே ஆஃப் அப்ரோச் அதனால இருக்க முடியுது. கரெக்ட். அரசியல் கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல அதை செய்றாங்க. ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கேக்குறேன். நான் வரேன், உங்கள்கிட்ட வரேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ஆட்சி பொறுப்புல பல ஆண்டுகள் இருந்த ஒரு கட்சி இப்படியான ஒரு விமர்சனத்தை கமலஹாசன் உங்கள் மீது வைத்திருந்தால் அவங்க கேக்குறாங்க, எந்த அடிப்படை ஆதாரம் இருக்கிறது, எந்த துறையில் என்ன நடக்குது, எதுவுமே இல்லாம பொத்தாம்போதோ ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது சரியானு கேட்கறது, அந்த கேள்வி உங்கள்ட்ட இருந்து வந்திருக்குமா? இதை விட கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்ட ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியான விமர்சனங்களை நான் என்ன சொல்றேன், டோன்ட் பொலிட்டிசைஸ், கலர் பண்ணாதீங்க சார். இந்த அரசியலை நீங்க வர்ணம் பூசாதீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக ஆட்சியில இவர் பேசாதவர், திமுக ஆட்சியில குரல் கொடுக்காதவர் அதிமுக குரல் கொடுக்கறாங்கன்றதுக்காக அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நாம குறைத்து மதிப்பிடக்கூடாது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அதாவது எங்களுடைய ஆட்சியில தலைவர் கலைஞரும் சரி, எங்களுடைய மந்திரிகளும் சரி, இது போன்ற மந்திரிகள் மாதிரி பதில் யாருமே சொன்னது திமுக யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. கலைஞர் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை ஆதாரம் இல்லாத சொன்னா கூட அதை எடுத்து நிரூபித்து காட்டியிருக்கிறார், பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறார். எனக்கு நிறைய இருக்கு சம்பவம், வரலாற்று சில விஷயங்கள் நான் சொல்றேன். நான் திரு பெருமாள் மணிகண்டன், எப்படி பாக்குறீங்க இந்த ஒட்டுமொத்த அரசியல் நகர்வுகளையும் நிகழ்வுகளையும், கமலஹாசனை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற இந்த விஷயங்களையும் உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு மணி? இல்ல, கமலையா நேற்றைய அறிக்கையை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக அந்த அறிக்கையை அவர் பேசுகிறார். ஊழல்ங்கிற வார்த்தையை ஒரு இடத்துல பயன்படுத்துகிறார், லஞ்சம்ங்கிற வார்த்தையை ஒரு இடத்துல பயன்படுத்துகிறார். ஊழலாக பாதிக்கப்பட்டவங்க நீங்க கேள்விகளையும் சேர்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு இடத்த என்ன தொடுறாருன்னா, நீங்க இவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேரை பிடிச்சு போடுறதுக்கான ஜெயில் தென்னிந்தியாவிலேயே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, இந்த லஞ்சம் இந்த ஊழல் லஞ்சம் போன்ற விஷயங்கள்ல தானும் சம்பந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த சட்டத்திற்கு இப்ப லஞ்சம் கொடுத்தவங்க மட்டும் இல்ல, வாங்கினவங்க மட்டும் இல்ல, கொடுத்தவங்களும் கேள்விக்குள்ளாக்கப்படுவார்கள் அப்படிங்கிற கவனம் ஐயா கமல் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால சிறைச்சாலை இருக்கிறதா அப்படிங்கிறது வரைக்கும் யோசிக்கிறாரு. அந்த அந்த அறிக்கையோட பின்பகுதியில் 2வது பகுதியில திரைத்துறையில உள்ள ஒரு கவனத்தை நான் ஏற்பேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, என்னை போன்ற ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாரும் லஞ்சம் கொடுக்கறாங்க அப்படின்னு பால சினிமா கோர்ட்டுக்குள்ளதான் தள்ளி விடுறார தவிர நானே இதனால பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லல. நீங்க முன்னால் ஒரு அறிக்கை விட்டாங்க, அதாவது ராஜ்பவன் கேள்வி வைக்கப்பட்ட போது எனக்கு தனிப்பட்ட முறையில பாதிப்பு இல்லை, ஏன்னா நான் பெரிய நடிகர்ங்கிறதுனால என்கிட்ட யாரும் கேட்கல, ஆனால் நான் அறிந்து இதுக்காக பணம் கொடுக்கிற நிகழ்வுகள் இருக்கிறது, பணம் வாங்கிட்டு தான் இந்த இதுக்கான எக்ஸம்ஷன் கொடுக்கறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தாரு. அவருக்கு இல்ல, தனிப்பட்ட முறையில் அவருக்கான அனுபவம் அது இல்லைன்னு தான் சொல்றாரு அவர்.
இல்ல இப்போ நீங்க வந்து மக்களை, லட்சக்கணக்கான மக்களை நீங்க அனுப்புங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க ஒரு அரசியல் இயக்கம் எப்படி ஒரு வாதத்தை முன்னெடுக்கும் அப்படின்னா, முதல்ல நான் பாதிக்கப்பட்டேன், நான் இதனால பாதிக்கப்பட்டேன்னு நேரடியா ஒரு தலைவர் குற்றச்சாட்டுவாரு. ரெண்டாவது தன்னுடைய தொண்டர்களை வந்து ஒருங்கிணைச்சு நீங்கெல்லாம் இதை செய்யுங்க பாரு, பிறகு மக்கள் கிட்ட போவாங்க. ஐயா கமல் என்ன பண்றாங்கன்னா, நேரடியா மக்கள் நீங்க அனுப்புங்க. இதே டோனை தான் ராஜ்பவன் மெயிலுக்கு இல்ல அவர் அரசியல் இயக்கமா இல்லையா, அவர் நற்பணி அறிக்கையை வந்து அவர் கட்டமைக்கிறார். அவர் ஒரு திரைப்பிரபலமாக இருக்கிறார், அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் அவர் அரசியல்ல இருக்கிறதுங்கிறது ஒவ்வொரு மனிதர்களும் வாக்காளர்களும் என்ன விதமான அரசியல் இருக்காங்களோ அந்த அரசியல்ல நான் ஏற்கனவே இருக்கிற தேர்தல் அரசியலுக்கு இன்னும் வரலன்றார். தேர்தல் அரசியல் என்னுடைய அரசியல் இல்லைங்கிறார். இது வரைக்கும் வரலன்றார். இல்ல இல்ல ஆனா இல்ல அதே அறிக்கையில இன்னொரு இடத்துல வந்து நீங்க வந்து ரொம்ப நுட்பமா அந்த அறிக்கை பின்னப்படுது. ஏனென்றால் அவர் ரொம்ப சென்சிபிள் இன்டெலெக்சுவல், ஒரு துறையில 40 வருஷம் முக்கியமான இடத்துல இருக்காரு. அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு வந்து 2 ட்வீட் பண்ணியிருக்காங்க ஐயா. ஒரு ட்வீட்ல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து நீட் பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி, நீட்டு தான் இங்க உள்ள சமூக நீதி, மத்திய அரசு மாநில அரசு சம்பந்தப்பட்ட நுட்பமான அரசியல் இடம். அந்த இடத்தை விட்டு ஐயா வெளியே போயிட்டு, டெங்குவால நான் பாதிக்கப்பட்டேன், என் பொண்ணு பாதிக்கப்பட்டா, எனக்கு அதனுடைய தீவிரத்தன்மை தெரியும் அப்படின்னா என்னன்னா, நேற்று வைத்த வாதம் இருக்குல்ல, நேற்று ஒரு ட்விட்டரும் அதை ஒட்டி ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்ட உடனே அவரை சுற்றி ஒரு பெரிய அரசியல் உரையாடல் நிகழ்ந்தது. அந்த உரையாடலை நீர்த்து போக செய்கிற மாதிரி அல்லது அதனுடைய வீரியத்தை குறைக்கிற மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு அறிக்கை இன்றைக்கு வந்து ஒரு ட்வீட் பண்றாரு. கமலையாவினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இல்ல எந்த விதத்துல அது வீரியம் குறையுதுன்றீங்க? இப்போதும் அவர் நேரடியாக தமிழக அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகிறார். முடிந்தா இதை செய்யுங்க, இல்லனா ஒதுங்கிருங்கன்னு சொல்றாரு. இது கடும் இன்னும் அதிகப்படியான ஒரு நேரடியான மோதலாத்தான பார்க்க வேண்டும். நீ எக்ஸாக்ட் கரெக்ட். ஆனா நீங்க பாருங்க, இதுல ஒரு சீனியர் ஜர்னலிஸ்டா பொலிட்டிக்கலி இன்டென்சிவ் எது? நீட் தான் பொலிட்டிக்கலி இன்டென்சிவ். ஏன்னா அதுக்குள்ள சமூக நீதி விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய 30 40 அவரே நான் வந்து கருப்பு சட்டை போட்டிருக்கேன் தன்னை திராவிடர் கழகத்தோட ஐக்கியப்படுத்திக்கிறார்னா, திராவிடர் கழகத்துக்கு நெருக்கமான டெங்கு வந்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். இது ஒரு ஹெல்த் புரிஞ்சுக்கலாம். நீங்க ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். அவர் நீட்ங்கிற விஷயத்தை உள்ள கொண்டு வரார். நீட்ல நீங்க என்ன செய்தீங்கங்கிற கேள்வியாகவும் அந்த கேள்வி புரிந்து கொள்ளப்பட வேண்டியிருக்கு. அதே போல டெங்கு பிரச்சனையும் கொண்டு வரார். ரெண்டு விஷயத்தையுமே கூட இதுல நீங்க ஃபெயிலியர்ங்கிறது தான் அவர் அப்படி எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல நான் அப்படி பார்க்கல. நேற்றைய அவருடைய அறிக்கைக்கு பின்னால் கடுமையான வாத பிரதிவாதங்கள் எழுப்பப்பட்டதுல முக்கியமானது என்னன்னா, நீங்க ஒரு தன்னை திராவிடர் கழகத்தோடு ஐக்கியப்படுத்திக்கிறீங்க, இந்த சமூக பொறுப்புணர்வு மிக்க ஒரு நீண்ட அரசியல் உரையாடல நீங்க உங்களால எங்கெல்லாம் கமலையா வந்திருக்காங்கன்ற கேள்வி முன்வைக்கப்படுது. அப்போ இன்றைக்கு நான் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீட் பத்தி எனக்கு தெரியாது, அத நான் வந்து நான் பள்ளிக்கூடத்தை கூட தாண்டாதவன், எனக்கு தெரியாது. அது ஒரு சட்டரிக்கல் வே ஆஃப் அப்ரோச் தான். அது அவர் நீட்டை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லல. நான் 10ஆம் கிளாஸ் தாங்க படிச்சேன், இல்ல பள்ளி படிப்பு தான் நான் படிச்சேன், நீங்க எல்லாம் இதெல்லாம் பாருங்க. இப்ப நீட்டோட பிரச்சனை ஏன் இதை சொல்றாரு? இன்னைக்கு 5 அமைச்சர்கள் அங்க டெல்லியில இருக்கிறாங்க, அதோடு தொடர்பு படுத்துறாரு. அப்போ இது வந்து நம்ம ஒண்ணுமே அவர் இந்த விஷயத்துல தனக்கு புரிதல் இல்லைன்னு சொல்ல வரல. அதை இப்படி ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக அதை சொல்றாரு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்படி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அப்ப நீங்க இதற்கு முன்னால் எல்லாம் உள்ள உரையாடலை நீங்க சேர்த்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு அறிக்கை மட்டும் இல்ல, அவர் வந்து இந்த தீவிரமான அரசியல் உரையாடலுக்குள் அவள் வர விரும்பவில்லை. ஆனால் இந்த ஊடகத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தள இந்த பாப்புலாரிட்டிக்குள்ள அவர் இருக்க விரும்புறாரு. மேபி பிக் பாஸ் கூட ஒரு காரணமா இருக்கலாம். இந்த சோசியல் மீடியாவோட கவனத்துல அவர் இருக்க விரும்புகிறார். ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு நடிகர், நீங்க வெறும் ஒரு நடிகராக வைத்துக் கொண்டால் எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுப்பார்? ஒரு அரசாங்கத்தை எதிர்த்துட்டு விமர்சனங்களை இவ்வளவு கடுமையா வச்சுட்டு ஒரு நிகழ்ச்சிக்கான பாப்புலாரிட்டி தேடுவாரா அப்படிங்கிற கேள்வி அடிப்படையில இருக்கு. எல்லோருமே நிகழ்ச்சி பண்றாங்க, பல நடிகர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. நிகழ்ச்சிக்கான பப்ளிசிட்டிக்காக இவ்வளவு தூரம் ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து நம்ம கமல் விஷயத்துல பேசிட்டு இருந்தோம். நீங்க குறுக்கீடுகளும் இருந்தது உங்களுக்கு அவருடைய இந்த ட்வீட் குறித்த உங்களுக்கு ஒரு 2 விஷயம் தான். ஒன்று, அவர் இப்போ நீட்டை பற்றி சொல்கிறப்ப நான் படிக்கலை அப்படின்னு சொன்னார். காமராஜர், எம்ஜிஆர் யாருமே படிக்காமல் இந்த விஷயத்தை யாரும் தெரிஞ்சுக்காமலாம் இல்லாமல் இருந்ததில்லை. இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி தப்பிக்கிறதுக்கு அப்படி சொல்லவும் இல்லை. அது அந்த புரிதலை தப்புன்ற அவர் படிக்கலன்னு சொல்றது அவர் வந்து வஞ்ச புகழ்ச்சியாக உங்கள்கிட்ட சொல்றதா தான் நான் பார்க்குறேன். வஞ்ச புகழ்ச்சியாகவே நீங்கள் அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ நிலைமை இல்லை. அவர் சொன்ன அந்த நீட்டுங்கிறது தமிழக மாணவர்களுடைய உரிமைக்கான பிரச்சனை. நாங்கள் அதுக்கு போராடிட்டு இருக்கப்போ அவர் வஞ்ச புகழ்ச்சியாக எங்களை சொல்கிறதா சொல்லி அந்த பிரச்சனையை வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறது அது தவறான விஷயம்னு சொல்கிறேன். ஒன்று. இன்னொன்று, அவர் கிட்டத்தட்ட ஹிந்தி எதிர்ப்புலேருந்து அரசியல் இருக்கேங்கிறாரு.
2009 முத்துக்குமார் உள்ள 19 பேர் இறந்து போனாங்க. ஈழத்தமிழில் எத்தனையோ லட்சம் பேர் இறந்து போனாங்க. அன்னைக்கெல்லாம் அவருடைய கருத்து எங்க சொல்லல. கருத்து சுதந்திரம் 87 இலங்கை தமிழர்களுக்கான பேரணி நடத்தி 87 நடத்தினோர் 2009 எங்க இருந்தாரு? அதுக்கு பிறகு 2Gல நடந்துச்சு எவ்வளவு பிரச்சனைகள். இப்ப ப. சிதம்பரத்தை மேடையில் வச்சுட்டு சொன்னாரு இது வேட்டி கட்டிய தமிழர் வந்து பிரதமர் ஆனார். இன்னைக்கு அவர் பையனை வந்து அமலாக்கப்பிரிவு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதை பத்தி ஏதோ கருத்து சொல்லிருக்காரா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு விஷயம் ஒரு அரசாங்கத்தை மட்டும் நான் குறிப்பிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அப்ப அதுல உள்நோக்கம் இருக்குல்ல. அந்த உள்நோக்கத்தோட புரிதல் தான் இன்னைக்கு நான் முரசொலி விழாவில் கலந்துக்கிறேன்னு சொல்றாரு. போன திமுக ஆட்சியிலையும் அன்னைக்கு இருந்த அவங்களுடைய குடும்ப ஆதிக்கம் இருக்கு திரைத்துறையில அப்படிங்கிற விமர்சனத்தையும் அவர் தான் வச்சிருக்காரு. யாரு? அவர் அதற்காக வைத்தவர்கள். பொம்மலாட்டம் நடந்தப்ப பாரதி ராஜா வந்து கதர்னார். அஜித் வந்து நேரடியாவே அவரை முதலமைச்சர் கருணாநிதி வச்சுக்கிட்டே சொன்னப்பையும் இவர் எந்த கருத்தை அன்னைக்கு சொல்லலையே. அவருடைய விமர்சனங்கள் எதுவுமே அவரே விமர்சிச்சிருக்கிறார்ன்ற தனிப்பட்ட முறையில் அவருடைய விமர்சனங்கள்ங்கிறது வேற. அதுல குற்றச்சாட்டோட கூடிய விமர்சனங்களான்னு பார்க்கணும். திரையரங்குகள் வந்து இன்னைக்கு கிடைக்காத சூழல் இருக்கு, இவங்களால வந்திருக்குன்னு சொல்லி விமர்சனங்கள் நடுநிலையா விமர்சனம் பண்றதும் குற்றச்சாட்டோட ஒரு அதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டு எங்க இதுல சொல்லுவோம் திருநாட்டுல ஒரு எஃப்ஐஆர் போட்டா புணர்ந்த விழுந்த பிறகு திருநாட்டுவே பண்ணோம். இவர் குற்றச்சாட்டு சொல்லிடுவாராம். அதற்கு பிறகு மக்களை வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. ஒரு விஷயத்துக்கான குற்றத்திற்கான ஆதாரமே அவர்கிட்ட இல்லாத போது ஒரு குற்றச்சாட்டை சொன்னதுங்கிறது தவறான விஷயமா இல்லையா? ஆதாரம் இல்லன்னு சொல்லலையே, இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையும் அனுப்பி கேக்குறாரு. நான் இப்ப குடுங்கன்னு சொல்றதே அவர் கேட்கல. அரசாங்கத்துக்கு அனுப்புங்க, அரசாங்கத்துக்கு தெரியட்டும். நான் சொன்னது இந்த விஷயங்கள் இவ்வளவு நடக்குது, இது நீங்களே நேரடியா அனுப்பி வைங்கன்ற. அதாவது அவர் அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, லஞ்ச ஒழிப்பு துறைக்கோ இல்ல மத்திய கவர்னரிடமோ இப்ப திமுக கொண்டு போய் கொடுத்தாங்க, எம்எல்ஏ இருக்காங்க, அதே மாதிரி அவரும் கொடுத்துருக்காங்க. அவருமே அதை கலெக்ட் பண்ணியே கொண்டு போய் கொடுக்கறாங்க, வேணான்னு சொல்லலையே. ஆனா அதையெல்லாம் விட்டு மொத்தமாக, அதாவது ஒரு அம்மா 2011 16 வரை இருந்த 5 வருட ஆட்சியில் எந்த விதமான விமர்சனம் சொல்லாமல் அம்மா அந்த விஸ்வரூப இதுல வந்து இவருக்கு ஒட்டுமொத்தமா உரிமையை விட்டு கொடுத்து 91-96லயே ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு வந்து கருத்து சுதந்திரத்துக்கான ஒரு அமைப்பை உருவாக்கினாரு. அப்ப நீங்க சொன்ன ப. சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இருந்தபோது எனக்கு நினைவு இருக்கிறது. அப்ப அதிமுகவில் இருந்து கடுமையான விமர்சனம் எழுந்தது, எதிர்ப்பு வந்தது. அந்த மேடையிலேயே போய் பெண்கள் எதிர்த்தாங்க. அப்போதும் அவர் தான் அதை ஹேண்டில் பண்ணாரு. எனவே அது கமலஹாசன் ஏதோ வந்து இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாருங்கிற அந்த ஆர்குமெண்ட் எனக்கு சரியா படல. ஏன் இவ்வளவு காலம் பேசவில்லை, இவ்வளவு விஷயங்கள் நடந்தப்ப ஏன் பேசவில்லைங்கிறத நான் கேட்கிறப்ப அதுக்கு ஏன் அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? இப்ப ப. சிதம்பரத்தை வேட்டி கட்டிய தமிழ் பிரதமர் சொன்னப்ப இதே சிதம்பரத்தை போய் கார்த்திக் சிதம்பரத்தை அது சம்பந்தமா கருத்து சொல்ல வேண்டியதானே? நாங்க எதிர்பார்க்க கார்த்திக் சிதம்பரத்தை பத்தி நீ கூப்பிடுறாங்க அமலாக்கப்பிரிவுனா கருத்து சுதந்திரத்தை உடனே அடுத்த நாள் ட்வீட் பண்ண வேண்டியதானே? அவர் 26 பேர் ட்வீட் பண்றாரு. யாரை ஃபாலோ பண்றாருன்னு பாருங்க. அந்த 26 பேர் ஃபாலோ பண்றாரு. அந்த 26 பேர் சிறை சம்பந்தப்பட்டவங்க தான். 2010 11 அண்ணா ஆசிரியவும் கெஜ்ரிவால்லாம் வந்து லஞ்சத்துக்கு எதிராக இந்தியா பூரா போராடுறாங்க. அன்னைக்கு எங்க போனாரு? ஏன் அவங்களோட தான் போராடினாங்க, லஞ்சத்துக்கு எதிராக சொல்ல முடியுமா? அப்படி சொல்லல. அவங்க தான் லஞ்சத்துக்கு எதிராக இந்தியா பூரா ஒரு விஷயங்கள் வந்து முன்னிறுத்த இல்ல. அதுக்கான காரணம் என்ன? அது ஏன் காரணம்னு சொல்றேன். அப்ப உள்நோக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துச்சு, இவங்களோட எதிர்ப்பை நம்ம சம்பாதிச்சு கூடாதுங்கிறதுனால அப்போ அமைதியா எதுவுமே சொன்னாரு பாருங்க சார், செலக்டிவ் அம்னீசியா. எனக்கு வந்து எதெல்லாம் என்னோட சுயநலத்துக்கு சுய விளம்பரத்துக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் நான் வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக அவர் வந்து இப்ப பண்றாரு. இன்னும் சொல்ல போனா இப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து ஒரு திரையரங்கு உரிமையாளர் வரப்ப பேசிட்டு வரப்ப எனக்கு அடிச்சாரு, எங்க சார் போறீங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் போறோம். அவர் சொன்னாரு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் பண்ணி சனி ஞாயிறான கூட்டம் வரும் சார். இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இவரெல்லாம் பண்ண போவா இப்போ வந்து ரசிகர்கள் கூட்டமே குறைஞ்சு போச்சு. சின்ன திரையலுக்கு போய் இவர் வெள்ளி திரையை வந்து இன்னைக்கு நசுக்கிட்டு இருக்கார். இல்ல அதுல திரும்பவும் கமல்ஹாசனுடைய கருத்து பார்வை எப்பவுமே எப்படி இருந்திருக்குன்னா, நீங்க வந்து திருட்டு விசிடியோ இல்ல அதற்கு முன்னாடி பல விஷயங்கள் வரும்போதோ டெக்னாலஜி வரும்போதெல்லாம் திரையுள்ளவர்கள் எப்பெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவர் சொன்ன விஷயங்கிறது நம்ம அதையெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணும், அதுக்கு எதிராக போகணுங்கிறது தான். நீங்க வந்து இப்ப இன்னைக்கு இவர் வந்து சின்ன திரைக்கு போயிட்டாரு, அதனால பெரிய திரை பாதிக்கப்படுது அவர் சுயநலம்னு சொல்றது. அவர் விளம்பரமாகவும் விளம்பரத்தை நடிக்க ஆரம்பிச்சது, இன்னைக்கு ப்ரோ கபடிக்கு விளம்பர தூதுவரானது. எனக்கு புரியலங்க, ஒரு நடிகராக அம்பாசிடர் ஆறாரு, பணம் வாங்கிட்டு பண்றாரு. அதாவது ஸ்கிரிப்ட் எழுதி நடிப்பாங்கல்ல, டிஆர்பி ரேட்டிங் ஏறணும்னா இவரை பத்திய சர்ச்சைகள் இவரை பத்திய விஷயங்கள் மட்டும் இன்னைக்கு சமுதாயத்துல சேரணுங்கிற ஒரே ஒரு உள்நோக்கத்துல தான் அவர் செய்யறார் ஒழிய சமுதாயத்தில் தமிழக மக்கள் மீது உண்மையான உள்ளன்போடு அவர் நலன்ல இருக்காராங்கிறத நான் கொஸ்டின் மார்க் பண்றேன். அதாவது நண்பர் பேசின மாதிரி இந்த தருணத்துல அவர் எதிர்ப்பு வெளியிட்டாரா, அந்த தருணத்துல எதிர்ப்பு வெளியிட்டாரான்றதெல்லாம் வந்து ஒரு வாதத்துக்கு முறையா அமையாது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாக தருணங்களை பத்தி கூட கேட்கல. அவரு இப்போது ஊழலுக்கு எதிராக பேசுகிறார். அப்ப பேசும்போது எல்லா ஊழலுக்கு எதிராகவும் தானே அவர் பேசணும். அது ஏன் குறிப்பிட்ட கட்சியினுடைய ஊழல் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போறாரு, அல்ல குறிப்பிட்ட ஆட்சிக்கு எதிரானதாக ஏன் பேசணுங்கிறார் அவரு. திரு ப. சிதம்பரம் மகனுடைய வழக்கு பத்தி பேசுறாரு, 2G வழக்கு உள்ளிட்ட வழக்கு சொல்றாரு. இதைய பத்தி எல்லாம் ஏன் ஊழல் அப்படின்னு ஒற்றை இல்ல அவர் எப்ப வேணா பேசட்டும். திரு கமலஹாசனுக்கு வந்து இப்போதான் ஊழலுக்கு எதிராக பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா
எல்லா விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அவர் பேசணுமே, ஏன் செலக்டிவா பேசுறாருங்கிற? அதான் சொல்ல வரேனே, ஊழலுக்கு எதிரான குரல் எழுப்பதுங்கிறது வரவேற்கக்கூடிய செய்தி தான், அது யாராக இருந்தாலும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர் குரல் எழுப்புகிற போது இதை இவங்க டைரெக்டாக இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதனால் கடந்த காலங்கள் நடந்த ஊழலை பற்றிலாம் இவரெல்லாம் பேசலான்னு சொல்கிறாங்க. அது முறையாகாது. நான் என்ன கேட்குறேன், ஒரு அரசாங்கம் எந்த விதமான தவறுமே இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா அது உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு எல்லா துறையிலுமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு கவர்மெண்ட்டாக தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ யார் வேணால் கேளுங்க, பொதுமக்கள் சாதாரணமாக இன்னைக்கு எல்லா துறையிலும் எல்லா நிலையிலையும், ஏன் சார் ஒரு சிட்டிங் மினிஸ்டரே பால்வளத்துறை அமைச்சரே சொல்கிறாரு பாலில் கலப்படம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு மினிஸ்டரே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கவர்மெண்ட் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஆர்கே நகர்ல கலப்படத்துக்கு எதிராக தான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்க வேண்டியவர் அவரு சொல்றாரு. பிரஸ் கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியமே இல்ல, புடிச்சு உள்ள போட்டு வேலையை பார்த்துருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா பிரஸ் கவர் பண்ணிருக்கணும். இது வேற நோக்கம். இது அதுக்கு ஹைகோர்ட்ல கேஸ் இருக்கு, அவருக்கு என்ன இன்ஃப்ரீமெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அது வேறு விஷயம். இன்னொன்னு, ஊழல் இல்லாத அரசாங்கம் நிரூபித்து காட்டுவீங்களா, ஒரு பொறுமைக்கு எல்லை இருக்கிறது அப்படின்றலாம் இன்னைக்கு ஒரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெயக்குமார் அவர் குரல் கொடுத்திருக்கிறாரு, அறிக்கை விட்டுருக்காருன்னா நான் கேட்கிறேன், இந்த ஆட்சியினுடைய இந்த கட்சியினுடைய யார் பெயரால இந்த ஆட்சி நடத்துறன்னு சொல்றாங்களே அவங்க கட்சியினுடைய தலைவரே ஊழல் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனவர் நம்பர் 1. நம்பர் 2, இன்னைக்கு யாரை பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு வச்சிருக்கிறாங்களோ அவங்களே சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்பர் 2, யாரை துணை பொதுச் செயலாளர் வச்சிருக்கிறாங்க அவங்களே காஃபி போசா ஃபெரா கேசஸ்ல ட்ரையல் ஃபேஸ் பண்றாரு. காஃபி போசால 1 இயர் கன்விக்ஷன் ஆனவர். நம்பர் 3. நம்பர் 4, 89 கோடி ரூபாய் பணம் பட்டுவாடா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை பிடிச்சிருக்கு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அறிக்கை கொடுத்திருக்கு, இதுக்காகவே ஒரு தேர்தலை ரத்து பண்ணிருக்கிறாங்க. குட்கா பான் பராக்குக்காக எவ்வளவு லஞ்ச அமௌண்ட் மந்திரிக்கு கொடுத்திருக்காங்க, அதிகாரிகள் கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு கோர்ட்டே இன்னைக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இத்தனை எதில் போய் மறைச்சிட்டு இவங்களுக்கு ஊழலே இல்லை, தைரியம் இருந்தா சொல்லுங்க, ஆதாரம் இருந்தா சொல்லுங்கன்றாங்களே. இதுல ஏதாவது ஒண்ணு டினை பண்றாரான்னு கேளுங்க. அவரை முதல்ல ஏடிஎம்கே சொல்லிட்டாரு, இவரு டைவர்ட் பண்றாரு, இவரு அவர் என்ன பண்ற ஹைஜாக் பண்ணி பிஜேபி பக்கம் எட்டு போயிடுவாரு. ஒரு நிமிஷம் அப்படி இல்ல ஐயா ஒரு நிமிஷம் விஷயம் அதுதான். அவர் பதில் யாருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நடக்கிற ஊழலை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கேள்வி என்னன்னா, கமல்ஹாசன் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துல நடந்த அல்லது இப்பொழுது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை பற்றி பேசவில்லை? இப்ப நிறைய விஷயம் அவர் சொன்னாரு, இங்க கூட தான் 2G கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, அதை பத்தி பேசலாமே. அது ஒரு மிகப்பெரிய இழுக்கு தானே. நான் என்ன கேட்க, ஒரு நிமிஷம் அவரு ஏன்னா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு நிறைய நேரம் இருக்கு, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் ஐயா ஒரு நிமிஷம். எல்லா துறைக்கும் மக்கள் குரல் கொடுப்பார்கள். என் துறைக்கான ஊழலை நான் சுட்டி காட்டுகிறேன். சினிமாவில் வரி விலக்கு அளிக்கிறேன் பேர் வழி என்று ஒவ்வொரு படத்திற்கும் தனி சான்றிதழ் வழங்க நடக்கும் லஞ்ச நாடகங்களுக்கு என்னை போல் வெகு சிலரை தவிர மற்றவர்களாம் பயந்து உடந்தையா இருக்கின்றனர் சொல்றாரு. இது இந்த கேளிக்கை வரி குறித்த ஒரு விஷயம். சினிமா டிக்கெட் உதாரணத்துக்கு 120 ரூபாய் ஐநாக்ஸ் தியேட்டர்ல நம்ம டிக்கெட் கொடுத்தா 36 ரூபாய் டாக்ஸ் வரி வசூல் பண்றாங்க மக்கள் கிட்ட. 84 ரூபாய் பேசிக் பிரைஸ். இதுல விஷயமே இது கமலஹாசன் இது நாள் வரைக்கும் தெரியாதா? பேசிக் பிரைஸ்ல இருந்தா இது நாள் வரைக்கும் வேட்டு கட்டணும். அதாவது கேளிக்கை வரி கூட 84 ரூபாயில இருந்தா கட்டணும். அப்படின்னா 111 ரூபாய் தான் ஃபேர் வரணும். ஆனா 120 ரூபாய் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா டாக்ஸ் 36 ரூபாய் மக்கள்கிட்ட வாங்கினாங்க. இது 2006 இருந்து இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த சட்டம் தான் இது, உத்தரவு தான் இது. அப்ப அன்னைக்குல இருந்து மக்கள்கிட்ட வரி வசூல் செய்து வரி விலக்கு என்று சொல்லி, தமிழ் பெயர் வைத்தால் வரி விலக்கு என்று சொல்லி மக்களுக்கு அந்த வரி விலக்கு செல்லாது சினிமா தயாரிப்பாளர்களுக்கு கொடுப்பதுதான் அந்த உத்தரவு. அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாதான் செய்யணும் சொன்னாங்க. ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, உதாரணத்துக்கு அவங்களை நடத்துக்கிறேன். டாக்டர் பை ப்ரொஃபஷன். அவங்க இன்னைக்கு பல ஊழல்களை பல விஷயங்களை கடுமையா எதிர்க்கிறாங்க. மருத்துவர்கள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மருத்துவம் அப்படிங்கிறது இன்னைக்கு சேவை இல்லாததாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு.
அப்ப இதையெல்லாம் ஏன் டாக்டர் தமிழிசை கேட்கவில்லை? இந்த மருத்துவர்களை குறித்தெல்லாம் என்னைக்கு அவர் பேசினார், ஏன் இப்படி பேசலன்னு கேட்கறது நியாயமா இருக்கு? அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, ஒரு சமூக கண்ணோட்டத்தோடு வைக்கும்போது அவங்க ஏன் இதெல்லாம் கேட்கலன்னு நீங்க கேட்க முடியல? இல்ல நீங்க தயவு செஞ்சு இதனுடைய வீரியத்தை தயவு செஞ்சு, நான் வீரியத்தை குறைக்கல, நீங்க கேக்குற இல்ல நீங்கள் வைக்கிற உதாரணம் என்பது அவர் துறை சார்ந்து இல்ல கேக்குற டாக்டராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் இந்த விஷயத்துல ஏன் கேட்கல நம்ம கேட்க முடியுமா? இல்ல இல்ல நீங்க நான் என்ன முடிக்க விடுங்க, பேசுவோம். 2015 அக்டோபர்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, நீதியரசர் மகேந்திரன் நினைக்கிறேன், அவர் தெளிவா சொல்றாரு இந்த வரி விலக்கானது மக்களுக்குத்தான் செல்ல வேண்டும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா கவர்மெண்ட் இல்ல சார், ஒரு நிமிஷம் சார், இல்ல சார், இல்ல திரையுலகம் சார்ந்து இந்த பிரச்சனைகள் பேசுறது இல்ல 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 நான் குறிப்பிட்டிருக்கேன், நான் இல்ல சொல்லல. இல்ல இல்ல இதுல 5 பேர் ப்ரொடியூசர் கவுன்சில், சினிமா திரையரங்கு ஓனர்கள், அப்புறமா வந்து அந்த ஐநாக்ஸ் தியேட்டரு, அதன் பிறகு தமிழக அரசு, அதிமுக அரசுன்னு வச்சுங்க, தமிழக அரசு, இவங்க போய் இல்ல இல்ல இது வந்து சினிமா தயாரிப்புகளுக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு விஷயம் என்னன்னா, கடந்த 20 வருடங்களாக இந்த 120 ரூபாய்க்கு தானே டாக்ஸ் கட்டணும். எல்லா சினிமா தியேட்டர்லயும் இந்த 120 ரூபாய் தான் டாக்ஸ் கட்டுறாங்களா, சி ஃபார்ம்ல அதான் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. ஊடகவியலாளராக நான் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு இல்ல அது எண்ட் யூசருக்கு போல நானே சொல்றேன். இல்ல திரு நாராயணன் ஒரு நிமிஷம், இல்ல இல்ல அது இல்ல, நான் அத பத்தி பேசல. 100 ரூபாய் டிக்கெட்னு வச்சுங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஏன் ஊழல் லஞ்சம் கமலஹாசன் ஏன் கேட்கல? அதுதான் கேக்குறேன். கங்கைமரன் கேட்டாரா? இல்ல சார், கங்கைமரன் கேட்டாரா? நீங்க வேட்பாளரா நிறுத்துறீங்கல்ல, நான் என்ன கேக்குறேன் சார், இவ்வளவு நாளா பயந்துட்டு இருந்தாரு. இல்ல இப்ப என்னன்னா ஒரு ஊழல் நடக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டா உன் துறை சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் நீ பொறுப்பெடுக்கணும்னு சொல்ற சரியா? அப்படி சொல்லல. கங்கைமரன் கேட்டாரா? அப்படி சொல்லல. நான் சொல்வது கங்கைமரன் உங்களுடைய வேட்பாளர். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடுறேன். நீங்க கங்கைமரன் ஊழலுக்கு எதிராக ஆர்கே நகர்ல பிரச்சாரம் செய்தார். அதிமுகவுடைய ஒட்டுமொத்த ஊழலையும் எதிர்த்து அங்க அவர் பரப்புரை செய்தார். அன்னைக்கு அவருடைய துறை சார்ந்த ஊழலை அவர் கண்டித்தாரான்னு நீங்க கேட்டீங்களா? அது பொருந்துமா? சரியா இருக்குமா? அந்த ஆர்குமெண்ட் சரியா முடிச்சிடுறேன். 100 ரூபாய் டிக்கெட் இல்ல ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நான் ஒரே விஷயம் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், டைவர்ட் பண்றது நீங்க தான். 100 ரூபாய் டிக்கெட் நான் முடிச்ச பிறகு பேசலாம். இல்ல நான் முடிச்ச பிறகு பேசலாம், இருங்க. இல்லங்க நான் முடிச்ச பிறகு பேசுங்க தயவு செஞ்சு. இல்லையா இந்த ஊழலை வெளிக்கொண்டு வராத நீங்க என்ன தடுக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். 100 ரூபாய் டிக்கெட் அதான் விஷயம். 100 ரூபாய் சார், 100 ரூபாய் இல்லங்க, அப்படி இல்ல. 100 ரூபாய் டிக்கெட் 30 ரூபாய் தான் சி ஃபார்ம்ல போடுறாங்க. அப்போ 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு 30 ரூபாய் தான் ஒயிட், மீதி 70 ரூபாய் பிளாக். மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் 2006 இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு துணை போனது திமுக, அதிமுக அரசுகள் பிளஸ் கட்சிகள் பிளஸ் இது போன்ற சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள். நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். இத புதிய தலைமுறை போன்ற உங்களை போன்ற நல்ல நடுநிலையான பத்திரிகையாளர் ஆராயுங்க. நான் இது ஏற்கனவே நீங்க சொன்ன விஷயத்தை வைத்து எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் சேர வேண்டியது ஆயிரம் கோடி ரூபாய் இதெல்லாம் இருக்கு. இது எதுவுமே நான் மறுக்கல. பிளாக் மணி நான் இது எதுவுமே மறுக்கல. ஆனால் என்னோட கேள்வி இல்ல அந்த கேள்வி அந்த கமலஹாசன் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் சார் அந்த இல்ல பரந்தாமன் இருங்க ஒரு நிமிஷம். நீங்க பேசுறத கண்டிப்பா அந்த கமலஹாசன் ஜிஎஸ்டி வந்தபோது என்ன சொன்னாரு? நான் இந்த திரை உலகத்தை விட்டே சென்று விடுவேன், நீங்க இதை செய்யல அப்படின்னாரு. ஏன் தொழில் பண்ண முடியாது? 84 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி போட்டா 99 ரூபாய் தான் விற்கணும். 99 ரூபாய் விற்கணும்னு அறிக்கை கொடுத்தாரா கமலஹாசன்? ஏன் கொடுக்கல? நீ 153 ரூபாய்க்கு டிக்கெட் விக்குது. கமலஹாசன் எங்க போனாரு நான் கேக்குறேன். அதுதான் பிரச்சனை. உங்கள் துறை சார்ந்த இதுதான் பிரச்சனை. என்ன கேள்வினா நீங்க கேக்குறது அத்தனையும் நியாயம். திரு கமலஹாசனை நோக்கி நீங்கள் வைக்கிற அத்தனையும் நியாயம். நியாயங்களும் நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இதே ஊழலை எதிர்த்து உங்களுடைய வேட்பாளர் களத்தில் இறங்கினார். அவர்கிட்ட இந்த கேள்வி நம்ம கேட்க முடியுமா? சரியா இருக்குமா? கங்கைமரன் ஏன் இந்த ஊழலை எல்லாம் பத்தி பேசல சொல்லலாமா? இந்த ஊழலை எனக்கு இப்பதான் தெரியும், நான் பேசுறேன். கமலஹாசன் தெரியும், கமலஹாசன் எப்பயோ தெரியும். அதான் நான் சொல்ல வரேன். கமலஹாசன் தெரியுமா தெரியாதா? என்ன சார் நாராயணனுக்கு தெரியாது. அவர் இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், இந்த ஊழலை பற்றி கமலஹாசன் என்ன எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியில அத்தனை திரைப்பிரபலங்கள் இருக்காங்க. எந்த திரைப்பிரபலம் இல்ல இதெல்லாம் எதிர்த்து இல்ல சிஸ்டம். நான் அதான் சொல்ல, அதான் இது வரைக்கும் யாருக்காவது 30 ரூபாய்க்கு டாக்ஸ் நம்ம இவரோட கருத்து கேட்டு கருத்து ரொம்ப சுருக்கமா நான் வரேன். அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். முதல்ல ஒரு தவறு நடந்தால் விசாரிக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கு. இப்ப
ஒரு இடத்துல ஊழல் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து முறையிடுறதுக்கு கவர்னர் இருக்காரு, லஞ்ச ஊழல் தொடர்பான அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. எதையுமே நீங்கள் ஆதாரத்தோடு புகாராக இருங்க. அது அடுத்த விஷயம். நீதிமன்றத்தை அணுகுங்க. எந்த நீதிமன்றத்திலும் சட்டப்படி எடுக்கின்ற அத்தனை வித நடவடிக்கையும் நாங்கள் எங்களுடைய அமைச்சரும் எங்களுடைய முதலமைச்சரும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராகிறோம். ஆனால் பொத்தாம் பொதுவாக எந்தவித ஆதாரமும் இல்லாமல் திருப்பி அவர் நேரடியா சொன்னது நேத்து அறிக்கையில சொல்றாரு, ஊடகங்கள்ல இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, வருமான வரித்துறை சோதனையில தொடங்கி குட்கா வரைக்கும் இவ்வளவு விஷயங்களும் வந்துட்டு இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் வேணும்னு நீங்க கேக்குறீங்க. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் பர்டிகுலரா சொல்லி இது மேல இந்த வழக்கு இருக்குன்ற, ஏன் மேல வழக்கு போடுங்கன்ற, ஏன் போடல நீங்க? இல்ல வழக்கு நாங்க போடல, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட அம்மா வழியில நடக்கின்ற அரசாங்கம் அம்மா இல்ல, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டாங்க கர்நாடக அரசு, அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு தெரியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து நீங்க வந்து நம்ம மாத்தி எல்லாம் பேச முடியாது. உங்களுக்கு அவங்க மீது மதிப்பு இருக்கலாம், தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. தீர்ப்புன்னு ஒண்ணு கொடுத்ததுக்கு என்ன திருப்பி வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால ஒன்னே ஒன்று சொல்றேன், இறுதியா சொல்ல விரும்புறேன். ஒன்னே ஒண்ணுதான், எந்த ஒரு குற்றச்சாட்டு மீதும் ஆதாரத்தோடு நீங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பிடம் புகார் செய்யுங்கள். நாங்கள் அதை சட்டப்படி எதிர்நோக்க தயாராக இருக்கிறோம். ஒன்று. நம்பர் 2, அடுத்தது வந்து நீங்க எல்லாருமே கமலஹாசனுடைய இந்த சந்தர்ப்பம் அவர் கேட்டீங்களா, ஏன் வெள்ளித்திரையிலிருந்து சின்ன திரைக்கு வராரு எல்லாம் போறாரு, மார்க்கெட் இழக்கிற அவரு இன்னைக்கு மக்களை கவர் பண்ணணுங்கிறதுக்காக புது புது பிரச்சனைகளை எங்களை நோக்கி திசை திருப்புறாங்க. இருக்கா இல்லையாங்கிறதுல யார் முடிவு பண்ணுவோம்? நீங்க தான் முடிவு பண்ணுவீங்களா? எனக்கு தெரியல. நாங்க தெரியல. அவர் இதுமே பரபரப்பா ஒரு விஷயத்தை கலப்பினாங்க, மக்கள் அவங்க சுத்தி பார்ப்பாங்க. மார்க்கெட் இழந்த ஒரு நடிகருக்காக இத்தனை அமைச்சர்கள் பொங்கி எழுவாங்களா? அமைச்சர்கள் பொங்கி அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் அப்படி நான் சொல்றேன், விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மக்கள்கிட்ட அது போய் சேருதுன்னு நினைக்கிறீங்க. அப்ப மக்கள்கிட்ட சேருதுன்னா பாப்புலாரிட்டி இழந்துட்டாருன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல மார்க்கெட் ஆமா அந்த டிஆர்பி ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திட்டு இருக்கிறதுல ஒரு சுத்தி பார்ப்பாங்கல்ல. ரைட், உங்களோட பார்வை அதுவாக இருக்கிறது. ஒரு இடைவேளை எடுத்துட்டு வரலாம். இந்த அமர்வுல பங்கேற்ற கார்த்திகேயனுக்கு நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும்.